இரண்டாம் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இரண்டாம் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அடுத்து நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாத ஒரு காரியம். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மறுபடியும் அந்த ராஜா வெளியே வந்துட்டு ராஜாவா கத்தரவனை மாத்தியாச்சு. ஆனாலும் இவன் திருப்பியும் எங்கதான் போய் நிக்கிறான்? யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறான். யெரொபெயாமுடைய பாவம்னா என்ன? நீங்க விடுதலை ஆயிடுறீங்க, ஆனா திரும்பியும் போய் அதே பாவத்தில் நிக்க கூடாது. ஒரு விசுவாசத்தோடு இந்த மார்க்கத்தில் நம்ம காலடி எடுத்து வைத்தவர்கள், கடைசி வரை நடத்துவாருங்கிற ஒரு தைரியம் உள்ளவர்கள். அப்படி நடத்துறதுக்கு தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்ப தேவ ஆவி நம்மை நடத்தி ஜெயிக்க வைக்க முடியாத நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் தேவ ஆவியை கொண்டு இந்த நாட்களில நாம் பாவங்களிலிருந்து விலகி போனோம், மறுபடியும் சிக்கிக்கொள்ள கூடாது. இந்த ராஜாவை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவன் மறுபடியும் போய் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுடைய பாவங்களில் சிக்கிக் கொண்டிருந்தான். பாவத்துல மறுபடியும் சிக்கினா என்ன பிரயோஜனம்? அப்ப நீ அறிக்கை செஞ்சதெல்லாம் பொய்யா? மறுபடியும் நீ திரும்பி அந்த இடத்துக்கு போக கூடாது. சில பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா அதுல நிக்கணுங்க. ஆண்டவரே, நான் இங்க போக மாட்டேன்னா போக மாட்டேன், பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன். நீ அது மறுபடி போய் சிக்க கூடாது. யெரொபெயாமின் பாவம் என்ன? 1ஆம் ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். பாருங்க, மறுபடியும் ஆரோன் செஞ்சு வச்ச கன்றுக்குட்டி மாதிரி 2 கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டான். ஜனங்கள் ரொம்ப தூரத்துக்கு போக கூடாதான் சர்ச்சுக்கு. இப்ப நம்ம ஆளுங்க கூட பாருங்க, முந்திலாம் நம்முடைய சத்தியத்துக்காக ஜனங்கள் எங்க இருந்துலாம் வருவாங்க. இப்ப பாருங்க, ஃபாரின்ல நம்முடைய சபைகள் எல்லா இடத்துலயும் கிடையாது. ஒரு சண்டே சர்வீஸுக்காக பிளைட்ல ஏறி போற விசுவாசிகள் இருக்கிறாங்க. 7 மணி நேரம் கார்ல போற விசுவாசிகள் இருக்கிறாங்க. போகும்போது 2-3 மெசேஜ் கேட்டு போறாங்க கார்ல போட்டு. அங்க ஒரு மெசேஜ் கேட்கறாங்க, ஆராதிச்சுட்டு திரும்பி வரும்போது 2-3 மெசேஜ் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கார்ல போட்டு எங்க வந்து கேட்கறாங்க, வீடு வந்து சேர்றாங்க. ஏன்? அவங்களுக்கு பக்கத்துல சர்ச்சஸே கிடையாதா? எத்தனையோ டினாமினேஷன் இருக்கு, எத்தனையோ பெயர் கிறிஸ்தவ சபைகள் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சபைகள் என்று எத்தனையோ சபைகள் உண்டு. ஏன் அங்க போகல? கன்றுக்குட்டி தெரு தெருவா வச்சிருக்கிறான், சபைகள் தெரு தெருவா இருக்கு. நீ போகலாம், அதுக்கு உனக்கு சுயாதீனம் இருக்கு. ஆனா நீ போனீன்னா நீ மறுபடி அவைகளில் என்ன செய்கொள்வாய்? சிக்கிக் கொள்வாய். எத்தியோப்பியா தேசத்தில் இருக்கிறதான அந்த மந்திரி எருசலேமுக்கு வந்தான் தேவனை தொழுது கொள்ள. ஏன் எத்தியோப்பியாவிலே கண்ண மூடி ஹல்லேலூயா போட்டு போயிட்டே இருக்கலாமே? ஏன் போல? அந்த ஐக்கியத்தின் மேன்மையை அவன் உறுதிப்படுத்துறதுக்கு எருசலேமுக்கு வந்தான். அதனால உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போயிடக்கூடாது. உலகத்துல சொல்லுவான், தூரமா இருக்குன்னு சொல்லிட்டு யார் வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிட்டானா? சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்துட்டான்னு சொல்லுவான். அப்படியா செய்வா? சத்தியத்தை நீ கேட்கறதுக்காக நீ பிரயாசப்படணும். அது நீங்க எந்த சூழ்நிலையிலையும் அந்த யெரொபெயாம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நீங்க எருசலேமுக்கு போறது ரொம்ப தூரம், அதனால நான் என்ன பண்றேன், உங்களை வழிநடத்தி வந்த தெய்வத்தை நான் இங்கேயே ஸ்தாபிக்கிறேன்னு எங்க வச்சுட்டான்? ஒன்றை தானிலும் மற்றொன்றை பெத்தேலிலும் ஸ்தாபித்தான். இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்க? கண்ணுக்குட்டிக்கு பின்னால போயிட்டாங்க. ஒரே எழுப்புதல் தான், ஹல்லேலூயா ஆமென், ஒரே வொர்ஷிப், ஜாலியா போயிட்டு வரலாம். ஆனா நீ மறுபடியும் உன்னுடைய ஜீவியத்துல எங்கேயோ சிக்கிக்கொள்ள போகிறாய் என்று எழுதி வைத்துக்கொள். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடி பொன்னையும் வெள்ளையும் இச்சிக்க கூடாது, விக்கிரக ஆராதனைக்கு திரும்பி போய்விடக் கூடாது, மறுபடியும் கன்றுக்குட்டியை பின்பற்றி விடக்கூடாது. வழி தூரமா இருக்கிறது என்று நீ உழன்று போகிறாய், மனம் செலுத்தி போகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்காக சத்தியத்துக்காக நீ அலைகிற ஒவ்வொரு அலைச்சலுக்கும் உனக்கு பிரதிபலன் உண்டு. அப்படினால நீங்கள் பெயர் கிறிஸ்தவ ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறதுல எதிரியாவது போய் சிக்கி யெரொபெயாமுடைய பாவத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம். யோபு 34:29. மாயக்காரன்
மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும். மாயக்காரன் போய் சிக்கி கொள்ளாதீங்க. உலகமே ஒரு மாயமானது. இது ஒரு மாய உலகம். அதனாலதான் பிரசங்கி சொல்றான், எல்லாமே என்னதுதான், எல்லாம் மாயை. பார்க்கறதெல்லாம் மாயை, கேட்கறதெல்லாம் மாயை, எல்லாமே மாயாபுரி சந்தை தான் இது. இது உன்னை வஞ்சிக்கிற உலகம். நீ அதுல போய் சிக்கிக்கொள்ளாத. அந்த மாயையின் வல்லமை உன்னை ஆளுகை செய்ய இடம் கொடுத்து விடக்கூடாது. உங்களுக்கு அநேகருக்கு ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு டைமே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு டைம் என்ன செய்யல, போகலங்கிறாங்க. டைம் பாஸ் ஆகலன்னு. டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லலாமா ஒரு விசுவாசி? சொல்லலாமா? நீ ஏன் அங்க போன இங்க போன? எனக்கு டைம் போல. ஏன் உனக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் இருக்குல்ல, ஜெபிக்கலாமே. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள்ல அந்த ஜனங்கள் எப்படி பொழுதுபோக்கினார்கள் அப்படி ஒரு வசனம் இருக்கு. அவங்க வேற எந்திலையும் பொழுதுபோக்க மாட்டாங்க. அப்போஸ்தலர் 17:21. அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறது இல்லை. அவங்க பவுல் பிரசங்கம் பண்ண உடனே புதுசா சொல்றியா சொல்லு, சத்தியத்தை ஆழமா சொல்றியா சொல்லு. அதுதான் அவங்களுடைய என்னது, பொழுதுபோக்கு. உனக்கு பொழுது போலியா, முழங்கால போடு, சபைக்காக ஜெபம் பண்ணு, உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடு. தூக்கம் வரலையா, தூக்கம் வரலன்னு தூக்கம் வர்றதுக்கு ஜெபிக்கிறான் பாருங்க. நம்மள தூக்கம் வர்றதுக்கு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே தூக்கம் வரணுமே சுவாமி. ஏன் தூக்கம் வரணும்? ஜெபி உட்கார்ந்து. நீ ஜெபி தானாவே என்ன செய்யும், டயர்டாயி தூக்கம் வரும். நம்ம ஆளுங்க இப்ப ஜெபிக்கு தூங்குறதுக்கு ஜெபிக்கிறான். நீ முழங்கால போடு, விழிப்பின் ஆவிக்காக போராடு, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடு, தேவனை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது தேவன் உனக்கு பதில் கொடுப்பார். மாயக்காரனுடைய வல்லமையில் நீ சிக்கிக் கொள்ளாத. ஒரு கடைசி காலம், மாயத்தின் வல்லமை உன்னை ஆளுகை செய்ய நீ இடம் கொடுக்க கூடாது. இன்னும் ஒரு சிலர் ஒரு பயத்தின் ஒரு ஆவி, டிப்ரெஷன், ஒரு சடுதியான திகில், அப்படியே யோசிக்கிட்டே இருப்பான். என்னன்னா ஒண்ணுமே இல்ல. ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு போராட்டம். இதுலயும் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணி தெளிந்த புத்திக்கு வந்துடணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தேவன் அறியாம என்ன செய்யாது ஒண்ணுமே. நான் போன பாதைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஆனா இவைகளுக்கு மத்தியில கர்த்தர் எனக்கு ஒரே ஒரு கிருபை தந்தாரு, எதையும் நெவர் மைண்ட், தூக்கி போடுறா, குப்பையில தூக்கி போடுறான்னு போயிட்டே இருப்பேன். எல்லாரும் கேட்பாங்க, என்ன இப்படி ஒரு பிரச்சனையான நேரத்தில் நான் சிக்கிக்கிட்டேன். என்னை எல்லா ஊழியக்காரங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சென்டர் பாஸ்டர் வந்துட்டார், என்கொயரிக்கு ஆள் வந்துருச்சு. ஒரு நெருக்கமான சூழ்நிலை, 7-8 ஊழியக்காரங்க அங்க நிக்கிறாங்க. இதை துரை எப்படி சமாளிக்க போறான்? அவன் டென்ஷன் ஆவானா, புத்தி காட்டிடுவானா, தன்னுடைய கோபத்தை வெளியே கொண்டு வந்துருவானா, எல்லாம் அப்படி பாக்குறாங்க. நான் ஆஃப் பண்ணி போய் கத்தாவே ஸ்தோத்திர சுவாமி, இதுல நான் பேசக்கூடாது, நீங்க செய்யணும். முடிஞ்ச பிறகு எல்லாரும் என்ன கேட்டாங்க, நீ எப்படி இவ்வளவு காமா இருந்துட்ட? அப்பதான் நானே என்ன யோசிச்சேன், என்னைய ஆவியானவர் நினைஞ்சிட்டாரு, ஆஃப் பண்ணிட்டாரு. ஒரு சேரை போட்டு ஒரு வாரத்தில் போய் உட்காந்துட்டேன், பேசாம உட்காந்துட்டேன். எப்பவுமே தடன்னு குதிக்கிற பாட்டி நான் ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு சுத்தமா ஆஃப் ஆயிட்டேன். ஆண்டவரே நீர்தான். அவர் சொன்னார், நீ பேசாம உட்காரு, யுத்தம் என்னுடையது, நீ உட்காருனா. நான் உண்மையா சொல்றேன், ஒரு வராண்டால போய் சேர் போட்டு பேசாம உட்காந்துட்டேன். அங்க முட்டுது, இடிக்குது, எல்லாம் குழம்புது. எல்லாரும் என்னடா இவன் என்ன பண்ண போறான் தான் என்னைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் ஒண்ணுமே பண்றது இல்லையா. நான் அமைதியா உட்காந்துட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய நிலவரம் என்ன. சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஆவிகள் வரும், சடுதியான ஒரு போராட்டம், திகில், ஒரு பயம், அப்படியே நம்மளை சாகடிக்கிற மாதிரி இருக்கும். இதுல நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. வாசியுங்கள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 24, 25, 26. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அதுல நீ சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். சடுதியான திகில், துஷ்டரின் பால் கடிப்பு, இதுல நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. டக்குன்னு வரும், என்னத்தையோ ஒரு இருள் மாதிரி. நான் ஒரு ஃபைத்தம் மாறி போனேன், ரொம்ப டயர்ட். கண்டினியூவா 5 நாள் மீட்டிங்கு ப்ரோக்ராமு, ஒரு இடத்துக்கு மாறி போயிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் என் கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ அந்த விசுவாசி, அங்க இருந்து ஒரு விசுவாசி பையன் தான் என் கூட இருந்தான். அப்போ அவன் சொன்னா, எல்லா பிரதரும் ரூம்ல தூங்க மாட்டாங்க,
எல்லாரும் எங்க தான் படுத்திருப்பாங்க? ஹாலில் தான் படுப்பாங்கண்ணா. சரி. நானும் ஹாலில் ஒரு பாயை போட்டு படுத்திருந்தேன். நான் ஒரு தூண்கிட்ட படுத்தேன், அந்த பையன் ஒரு தூண்கிட்ட படுத்திருந்தான். அப்படி படுத்த ஒரு செகண்ட் ஒரு ஸ்பிரிட் வந்துருச்சு. ஆனா ஆவியில அப்படியே ஃபீல் பண்ற, இது என்ன, இது ஒரு ஆவி வந்து நிக்குது அப்படின்னு. ஆனா ஆவின்னு எனக்கு புரியல. அப்போ அது அப்படியே நான் படுத்திருக்கிறேன், என் மேல சர்றது இறங்குது. இப்படி பாதி தூரம் வந்த உடனே ஆவியான சொல்றாரு, ஏய் இது ஆவி, எலும்பு அப்படிங்கிறாரு. பட்டால் நான் எழும்பி ஆவியில நிரம்பி ஜெபிச்சிட்டேன், கத்திட்டேன், இயேசுவின் நாமத்துல போகணும். இல்லைன்னா அதான் ஃபர்ஸ்ட் நாள். அன்னைக்கு அது என்னை அமிக்க இருந்துச்சுன்னா அந்த ஊழியமே நெஞ்சிருக்கும், அமிங்கி போயிட்டு இருக்கும். உடனே ஆவியானவர் சென்சார் தட்டினாரு, எலும்பு இது ஒரு ஆவி உன்னைய மேற்கொள்றதுக்கு போராடுது. ஃபர்ஸ்ட் நாள்ல உடனே எழும்பி ஆவி நிறைஞ்ச உடனே அந்த பையன் மிரண்டுட்டான் பக்கத்துல. நான் சொன்னேன், ஏய் இது என்னது, ஆவி ஃபர்ஸ்ட் நாளே கிராஸ் பண்ணுது. அதோட அந்த ஊழியத்தில் இருக்கிற ஆவியை ஒதுங்கி போயிடுச்சு. அந்த இடத்துல நான் 1.25 வருஷம் ஊழியத்தில் இருந்தேன். எதுக்கு இதை சொல்றேன்? சடுதியான ஒரு வல்லமை உன்னை தாக்குறதுக்கு ட்ரை பண்ணும். ஏனென்றால் நீ அசுத்த வல்லமையிலிருந்து தப்பினவன். உன்னை மறுபடி சிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திகில், ஒரு போராட்டம், ஒரு மனக்கவலை, எதையாவது ஒன்று கொண்டு வரும். அதில் சிக்கிக் கொள்ளாதபடி தேவன் உன்னை காப்பார். அதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்படினால் நாம் இந்த நாட்கள்ல உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடி சிக்கிக் கொள்ளக்கூடாது. மறுபடியும் அதே உலகம், அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே போன் எல்லாம் சுத்தமா நம்பர்லாம் மாத்திருங்க. பரலோகம் 3 ஆசைப்பட்டேன்னா மாத்திரு, எல்லா நம்பரையும் மாத்திருங்க, எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிடு. போனே எடுக்க மாட்டேன்னு சொல்லு. பாஸ்டர் ஜோயல் வந்து ரொம்ப நாள் போன் வச்சிருந்தார். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் போன் எடுத்துட்டார். அது பிறகு நாங்களே அவரை என்ன செய்ய முடியாது, கான்டாக்டே பண்ண முடியாது. பாஸ்டர் என்னாச்சு? அது துரத்தி போட்டேன். இனிமே போனே வேண்டாம். யாராவது என்கிட்ட எமர்ஜென்சி கான்டாக்ட் பண்ணணும்னா நான் எங்க இருக்கேன்னு என் டிரைவரை பார்த்து என்ன செய்யட்டும், டிரைவர் நம்பர்ல வந்தா என்ன செய்யலாம், என்னைய கேட்கலாம். அதுவும் டிரைவர் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு. அவர்கிட்ட மேட்ரு சொல்லி அவர் ஓகே பண்ணாதான் கையில் கொடுப்பார். அது டிரைவர் போன் தான். அவர் எதுக்கிட்டையும் போறதில்லை, வேண்டவே வேண்டாம். ஒரு நாள் ஏன்னு சொன்னா, ஒரு நாள் 2 மணிக்கு ஒருத்தன் இவரை எழுப்பியிருக்கான், பாஸ்டர் ஸ்தோத்திரம், இந்த பாட்டு நல்லா பாடினீங்க, அதை எனக்கு இப்ப பாடி காட்டுங்க. நான் எத்தனை மணிக்கு 2 மணிக்கு. அவர் சொல்றாரு, ஏன்பா அவனுக்கு தூக்கம் வரல, அவன் எதுல போய்கிட்டு இருக்கான். இதே மாதிரி நம்ம ஆளுங்க வந்து ஒரு சிலர் இப்படிலாம் சேட்டெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கே போன் வந்துச்சு ஒரு நாள், ஒரு நைட்டு ஒரே அழுக. நான் என்னடா எடுத்த உடனே போன் எடுத்த உடனே இந்த அழுகுறாங்களே சுவாமி, வீட்டுல என்னவோ ஆய் போச்சு போல் இருக்கேன்னு. பிங்கிக்கு ரொம்ப சுகம் இல்லை அப்படின்னாங்க. எனக்கு அப்பதான் பிங்கி யாரு, அந்த வீட்டுல ஒரே பொண்ணு தான். பிங்கி வந்து அந்த வீட்டுல உள்ள நாய். எனக்கு அப்படியே தூக்கத்திலேயே அப்படியே ஓடிச்சு. அம்மா அப்பாவுக்கும் ஒன்னும் ஆகல, அந்த வீட்டுல உள்ள பிள்ளைக்கும் ஒன்னும் ஆகல. என்ன ஆயிருக்கு இப்போ? இதுக்கு ஜெபிக்கிறதுக்கு தான் நான் ஜிப்பா போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு பகுத்தறிவு ரொம்ப கம்மி, டிசைனிங் ஸ்பிரிட் வந்து ரொம்ப லோவா போயிடுச்சு. ஆனா உலக அறிவு ஜாஸ்தியா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல நாம் மாயையில சிக்கிக் கொள்ளக்கூடாது, சடுதியான வல்லமைகள்ல சிக்கிக் கொள்ளக்கூடாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, 2 தீமோத்தேயு 2:4 ஒரு தேவனுடைய பிள்ளை பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் இவைகள்ல சிக்கிக் கொள்ளக்கூடாது. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஒரு ஆவிக்குரிய விசுவாசி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு ஊழியக்காரனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நீங்க வந்து தண்டில் எழுதப்பட்டவர்கள். தண்டில்னா என்ன அர்த்தம்? எப்ப நீ விசுவாசியா மாறி அபிஷேகம் பெற்றியோ அன்னையில இருந்து ஆண்டவருடைய போர் சேவகன், ஆண்டவருடைய மிலிட்டரியில உன் பேர் எழுதியாச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், தண்டில் சேவகம் எழுதி கொண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிலிட்டரியில சேர்ந்து கொண்டவன். மிலிட்டரியில உன் பேரை, கர்த்தருடைய சேனையில, கர்த்தருடைய ஆர்மியில உன்னை பேரை எழுதின பிறகு நீ இந்த உலகத்தில் உள்ள சிக்கல்கள் என்ன செய்யக்கூடாது, சிக்கிக்கொள்ள கூடாது. நீ வந்து பிழைப்புக்கு எடுத்த அலுவல்கள் என்ன செய்யக்கூடாது, சிக்க கூடாது. கார்கில்ல எப்படி அவங்க சத்துருக்கள் ஊடுருவினாங்க,
அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இவ்வளவு தூரம் எப்படி பாகிஸ்தானியர் உள்ள வந்துட்டாங்க, இது எப்படி நடந்துச்சு, இவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நம்முடைய ராணுவம் என்ன பண்ணிச்சு? இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்பொழுது ஒரு பள்ளத்தாக்குல ஒரு பஸ் வந்து மிஸ் ஆகி நொறுங்கி கீழே உள்ள விழுந்துருச்சு. அந்த வீரர்களை சரீரத்தை மீட்கிறதுக்காக போனா கோடிக்கணக்கான பணம் கிடந்துச்சாங்க. எல்லாம் மிலிட்டரி ஆர்மியில உள்ளதான ஜனங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க யுத்தம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ரிட்டர்ன் ஆகி வர்றாங்க. அவங்க ஒரு குரூப் போகுது, ஒரு குரூப் வருது. அந்த ஒரு குரூப் வந்ததான விழுந்து பஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு, மலையில இருந்து நொறுங்கி போச்சு. அங்க போய் பார்த்து அவங்க சடலங்களை மீட்க போனா கோடிக்கணக்கான பணம் எங்க கிடக்கு? இவங்களுக்கு பணம் அங்க கையில கொடுக்கறது இல்லை, எல்லாமே பேங்க்ல தான் போடுறாங்க. எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? இவங்க காசை வாங்கிட்டு யாரை விட்டுட்டான்? உள்ள விட்டுட்டான், ஊடுருவ விட்டுட்டான். பாருங்க, கர்த்தர் நியாயம் திருத்தி எல்லாத்தையும் எங்க விட்டாரு? நடு ரோட்ல பள்ளத்தாக்குல விட்டாரு. ஒரு மிலிட்டரியில இருந்துகிட்டு இவன் காசை வாங்கிட்டு இப்படி பண்ணா நாட்டுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அதுபோல நீ ஆண்டவருடைய மிலிட்டரியில உள்ளவன். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், நீயோ கிறிஸ்து இயேசுவுக்காக ஒரு நல்ல போர் சேவகனா என்ன செய்? தீங்கை அனுபவி. அதை விட்டுட்டு இந்த உலக மார்க்கத்துக்காக நீ போய் உலகத்தில் உள்ள பணத்துக்காக, பண ஆசை எல்லா தீமைக்கு வேர். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் தங்களை ஊடுருவ என்ன செய்கிறார்கள்? குத்திக் கொள்ளுகிறார்கள். கேட்டிலும் மதுகேட்டிலும் அமிழ்ந்து அவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை பிழைப்புக்கு எடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு சிலர் பாருங்க, தெய்வ சமூகத்துக்கு வரும்போது கூட பிசினஸ் மைண்ட்லயே வருவாங்க. இங்க வந்துகிட்டு சீட்டு போடுறீங்களா, இன்சூரன்ஸ் போடுறீங்களா? இங்க வந்து உனக்கு என்ன அந்த தொழில்? சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நான் அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க இதை வாங்கிக்கிறீங்களா? சபைக்கு வரும்போது இந்த தொழிலே நீ கை வைக்க கூடாது. என்னுடைய வீட்டை, தேவனுடைய வீட்டை என்ன செய்யக்கூடாது? வியாபார ஸ்தலமாய் மாற்றக்கூடாது. நீ ஆராதிக்க வந்துட்டு போ, ஆராதிச்சுட்டு போ. நம்ம விசுவாசிகள்லாம் ஒரு சிலர் வந்து மெட்ராஸ்ல கன்வென்ஷன்ல கடை போட்டாங்க. அப்போ ஒரு சபை பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீ கன்வென்ஷனுக்கு வா, நீ எங்க போகாத, கடை போடுறதுக்கு வராது, சபைக்கு வர்றியா, நீ ஆராதிக்க வா. உனக்கு கிடைச்ச 5 நாள்ல நீ இதை விட்டுட்டு நீ அந்த தொழில தான் உன் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி போக கூடாதுன்னு சொன்னார். அதுதான் பக்தி. எவனாவது ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு போடுறான், நீ ஏன் சம்பாதிக்க போற? நீ தண்டில் சேவகம் எழுதி கொண்டவன், நீ என்ன செய்யக்கூடாது? பிழைப்புக்கு அடுத்த அலுவல்ல 2 பேதுரு 1:18 வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் அரிதாய் தப்பினவர்கள். நான் போன வாரம் சொன்ன அதே வசனம் தான். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையாய் வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். மறுபடியும் அந்த ஆவி வரும். அதே மாம்ச இச்சை, அந்த காம விகாரம், அகந்தையான வார்த்தைகள் இதெல்லாம் பேசி அப்படி இல்லை இப்படி இல்லை, அவங்கள பாரு இவங்கள பாரு, அவங்கெல்லாம் இப்படிலாம் இருந்தாங்க, அவங்களுக்கு இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு, தோல்வி வந்துச்சு, அதனால நீ தோத்தது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நீ மறுபடியும் இதுல போகலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. செயின்ட் அகஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்களே, செயின்ட் அகஸ்டின், புனித அகஸ்டின் நீங்க பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு தாறுமாறா ஜீவிச்ச ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரும்பொழுது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன். நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், அகஸ்டின் அகஸ்டின். திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு, ஒரு காலத்துல இவரோடு சுத்தினவா, இவரோடு விபச்சாரம் பண்ணவா, இவர் அவளோட வாழ்ந்தவர், தாறுமாறா ஜீவிச்ச ஒரு காலம், ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் அவா. இவருக்கு இப்படி திரும்பி பார்த்தாரு, அம்மா இவர் வந்து இவா வந்துட்டாளே, இவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இயேசுவே இவா வந்துட்டாளே, என்ன பண்றதுன்னு. அதனால இவர் அப்படி திரும்பிக்கிட்டாரு, ஒண்ணுமே கேட்காத மாதிரி. அவ தூரத்துல இருந்து அகஸ்டின் அகஸ்டின் 2-3 ட்ரிப் சொல்லி பார்த்தா இவன் கவனிக்கல போட்டிருக்குன்ட்டு நேர வந்து முன்னால வந்து நின்று, அகஸ்டின் நான் தான், என்னை தெரியல அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாரா, நான் தான் நாளா, நீ யாரு? நீ தான், ஆனா நான் தான் நான் இல்லை, இப்போ அதான் ப்ராப்ளம். என்ன புரியலையே, என்ன சொல்றேன்? நீ தான், இன்னும் அந்த பாவத்துல தான் என்ன செய்யற நீ இருக்கிற, ஆனா நான் தான் நான் இல்லை. எனக்குள்ள யார் இருக்கா? ஏசுக்க. நான் இப்ப நான் இல்லைன்னு உடனே அவ, நீ அப்ப திருந்திட்டியா அப்படின்னாலாம். ஆமா. ஐயா நீ வேஸ்ட்டு போயிட்டா. எப்படி இருக்கும்?
நீங்க சொல்லணும், நீதான், நான் யாரு இல்ல, நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்ல முடியும் சொல்லி விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். வஞ்சகமாய் நடக்கிற இந்த ஆவி உள்ள வரும். வஞ்சகமாய் நடக்கிறது ஏற்கனவே நாம தப்பி இருக்கிறோம். மறுபடி மாம்ச இச்சையை கொண்டு வரும், அகந்தையாய் பேசும், மறுபடியும் தந்திரமா உன்னை கேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா நீ எந்த சூழ்நிலை நினைச்ச கூடாது, இடம் கொடுத்து விட கூடாது. சரி, மறுபடியும் நம்முடைய வசனத்துக்கு வருவோம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடி அதுல சிக்கிக் கொள்ளக்கூடாது. தப்பினவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்னு சிக்க கூடாது, ரெண்டாவது அவன் என்ன செய்யணும்? சிக்கிற பாயிண்ட் தான் நான் இவ்வளவு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன். என்ன பிசாசு எப்படியுமே மறுபடியும் ஏதாவது ஒன்னு சொல்லுவான், நீங்க அதுல சிக்கிறதுக்கு அவன் மேக்சிமம் ட்ரை பண்ணுவான். அப்படி நீ சிக்காம இருக்கணும்னா ஒரு வழி என்னன்னா, நீ தப்பின பின்பு செய்ய வேண்டியது என்ன? எரேமியா 51:50. எரேமியா 51:50. பட்டயத்துக்கு தப்பினவர்களே, தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வர கடவது. தப்பினவன் அந்த இடத்துல தங்கி இருக்க கூடாது. சாராயம் குடிக்க மாட்டேன், ஆனா சாராய கடைக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தீனா நீ அந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும்? நீ அங்க தங்காத. நான் பாவம் செய்யல, அப்ப நீ அங்க போகாத. நீ அங்க போற, அதான் கொஸ்டின். பைபிள் சொல்லுகிறது, பட்டயத்துக்கு தப்பினவர்களே நீங்கள் அங்கே தங்காதீருங்கள். சோதோம்ல போய் தங்கிக்கிட்டு வெளியே வராம நான் அங்க போறேன் இங்க போறேன், லோத்து வெளியே வர மாட்டான். ஆனா பேதுருல சொல்லி இருக்கிறது, அந்த ஜனங்களுடைய காம விவகார நடக்கையை கண்டும் கேட்டும் தங்கள் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. 1 பேதுரு 2 பேதுரு 2:8. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நீதிமானாகிய லோத்து எல்லாத்தையும் கண்டு கேட்டு வாதிக்கப்பட்டு, ஐயோ இப்படிலாம் நடக்கு, இப்படி ஆயிடுச்சு. எல்லா பிரசங்கமும் நல்லா இருக்கும், ஆனா எங்க இருந்து வெளியே வர மாட்டான், சோதம் விட்டு வெளியே வர மாட்டான். அதனால தான் பைபிள் சொல்கிறது, நீ தப்பி விட்டாயா அங்க தங்காத. பாவத்தை நீ செய்ய மாட்டேன்னு சொன்னா அந்த இடத்துல ஏன் நிக்கிற? அவசியம் இல்லாம நீ நிக்க வேண்டாம். அதனால தான் சொல்லி இருக்கு, தப்பினவர்களே நீங்கள் அங்கே தங்கி தெரியாமல். உடனே நீ அந்த இடத்தை விட்டு வெளியே வா, அந்த இடத்துக்குள்ளே நிக்காத. அந்த இடத்தை விட்டு உடனே நீ வெளியே வந்துரு. ஏன் திருப்பி அந்த இடத்துக்கு போற? சும்மா வந்தேன், ரோட்ல வந்தேன், பார்க்க வந்தேன், போன வந்தேன். சில விசுவாசிகள் சில வீட்டுக்கு போவாங்க, என்ன நான் அப்படி வந்தேன் உங்களை பார்த்துட்டு போக வந்தேன். இது இந்த பிசாசு உலகம் எங்கும் சுத்திட்டு வர்ற கேச மாதிரி இருக்கும். நீ எங்க இருந்து வர? உலகம் எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்படி வந்தானா, இப்படி வந்தானா, பார்க்க வந்தானா. சரி, ஒரு நாள் வந்த பார்த்த, திருப்பி அடுத்த நாள் ஏன் வந்த? அடுத்த நாள் ஏன் அந்த வீட்டுக்கு போன? அவசியம் இல்லாம. ஆவியானவர் போய் சொன்னாரோ? நல்லா கவனிக்கணும் இங்க சத்தியத்தை. பிராக்டிக்கல் லைஃப், சத்தியங்கிறது ரொம்ப உங்களுக்கு கடினமானதா இருக்கும், நீங்க ஜீவிச்சு காட்டணும். பட்டயத்துக்கு தப்பினவர்களே நீங்கள் அந்த இடத்துல தங்கி தெரியாதிருங்கள். அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது? நடந்து வா, வெளியே வந்துரு. தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினைச்சு பாரு. உன்னை தூக்கி எடுத்து சிலுவையில தொங்கி உனக்காக ஜீவனை கொடுத்து அவர் நினைச்சு பாரு. நீ போகிற ராஜ்யமாகிய எருசலேம் உன் நினைவில் வரக்கடவது. அப்படித்தானே இருக்கு, எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. நல்லா நீங்க சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். பட்டயத்துக்கு தப்பினவர்களே அங்கே தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. உனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த உலகத்தின் வேஷத்தை நீ போடுறதுக்கு நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. அதுக்காக இயேசு கண்ணீர் விடவில்லை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தவில்லை, உனக்காக ஜீவனை கொடுக்கவில்லை. உனக்கு ஜீவனை கொடுத்தது எருசலேமில் உன்னை கொண்டு போய் சேர்க்க முடியாக. எருசலேமின் குமாரத்திகளே எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு சொன்னார். அதனால முதலாவது தப்பினவர்கள் எதிலையும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது தப்பினவர்கள் அந்த இடத்துல நிக்க கூடாது. ஓடு, புறப்படுங்கள், அசுத்தமானதை உங்கள் கைகளால் தொடாதிருங்கள், இவ்விடம் விட்டு போங்கள் என்று கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார். அதனால நம்ம இந்த நாட்களில் தீவிரித்து புறப்பட வேண்டிய ஒரு நேரம்.
மறுபடி சோதம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது வேடிக்கையா இருக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நினைத்துப்பார், சிலுவையில தூக்கப்பட்ட அவரை நினைத்துப்பார். நீ போகிற ராஜ்யம் எருசலேம். அதனால நீ தப்பினவன் உன்னுடைய சிந்தையில எருசலேமை கொண்டு வரணும். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமை நீ மறந்துடக்கூடாது. எருசலேமை நீ மறந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் வாசிங்க அந்த வசனம். சங்கீதம் 137:5. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. கை பேரலைஸ் ஆயிருங்க, பக்கவாதம் வந்து கை விளங்காம போயிடுன்னு பைபிள் சொல்லுது. அப்படித்தானே? அதனால சரியான அர்த்தம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. தொங்கிடும் கீழே. அடுத்து, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஊமையா போயிடுவ, வாய் கோணிரும். கை இழுக்கும் போது காலும் சேர்த்து இழுக்கும், முகமும் சேர்ந்து இழுக்கும், வாயும் சேர்த்து இழுக்கும். எருசலேமை மறந்தால் உன்னுடைய ராஜ்யத்தை நீ மறக்க கூடாது, உன்னுடைய வாசஸ்தலத்தை மறக்க கூடாது, உன்னுடைய சொந்த இடத்தை மறக்க கூடாது. அதுதான் எருசலேம். அழகா சொல்லிருக்கு, தப்பினவர்களே தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினைத்துப்பார். எவ்வளவு தூரம் போயிட்டேன்னு பாரு. எருசலேம் உன் ஞாபகத்தில் வரக்கடவது. அடுத்ததாக ஏசாயா 66:19. நீ தப்பிட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அடுத்து நீ செய்ய வேண்டியது என்ன? ஏசாயா 66:19. நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்திலுள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். தப்பினவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும், அதான் அதனுடைய அர்த்தம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அதில மறுபடி சிக்கிக் கொள்ளாமல் உங்களுடைய நேரத்தை கர்த்தருடைய கீர்த்தியை பரப்புவதிலும் கர்த்தருடைய மகிமையை கேளாத ஜனங்களுக்கு அதை அறிவிக்கவும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். நீ மறுபடி கர்த்தருடைய ஊழியத்தில் உன்னை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிக்கு அனுப்புவேன், அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள் அறிவிப்பார்கள். உன்னை எதுக்கு தப்புவித்தார்? கர்த்தருடைய மகிமை. ஏன் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னாரு? நீ கர்த்தருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஒரு சகோதரன் ஒரு ஏழ்மையான நிலவரத்தில் இருந்தார். அவர் இருந்த வீட்டுக்கு அந்த சந்துக்குள்ள ஒரு சைக்கிளை கூட உருட்டிட்டு போக முடியாது. அந்த அளவு என்னது, ஒரு குறுகிய சந்துல தான் வாடகைக்கு இருந்தார். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் பேசினாராம், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு. நான் போகும்போது அவர் பெரிய வசதி உள்ளவரா மாறிட்டார். அவருடைய கம்பெனிக்கு போனேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும், மெயின் இடத்துல ஒரு வசனம், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நான் சொன்னேன், இது என்ன வசனம்? இதான் எனக்கு வாக்குத்தத்தம். என்னன்னு கேட்டேன். நான் ஒண்ணுமில்லாம இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு. இப்ப வச்சிருக்காரு என்னை அந்த இடத்துல. எதுக்கு வச்சாரு? தேவனுடைய கீர்த்தியும் மகிழ்ச்சியும் புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் உன்னை என்ன செய்தார்? அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். உன்னை ரட்சித்தது, உன்னை அபிஷேகித்தது, உன்னை கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க வைத்தது, பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கின நோக்கமே நீ பெற்ற இந்த சக்தியை மற்றவனுக்கு வெளிப்படுத்தணும். இன்னைக்கு இந்த சபையில இப்ப 400 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த 400 பேர்ல இப்ப சாயங்காலம் பாத்தீங்கன்னா 4 பேரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் அறிவிக்க போவாங்க. மத்த 396 பேரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவான். அப்படித்தானே? ஒரு 10-20 பேரு, 10-20 பேர் இல்ல, ஒரு 12 பேரோ 15 பேரோ சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க. மற்றதெல்லாம் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் கர்த்தருடைய கீர்த்தியை அறிவிக்கணும். அதான் தேவனுடைய ஊழியம். அதை நம்ம செய்யறோமா? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் கர்த்தருடைய கீர்த்தியும் கர்த்தருடைய புகழ்ச்சியும் ஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் உன்னை தப்புவித்தார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தரை பத்தி நீ பேசு. ஏசாயா 37, 31, 32 வாசிங்க. தப்பினவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும்
தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நீ கீழே நீ தப்பினவனா இருந்தால் நீ கனி கொடுக்கிற ஜீவியம் செய்யணும். இனிமேல் ஆவியின் கனி கொடுக்கிற ஜீவியம் உனக்குள்ள தேவை. மீதியாய் இருக்கிறவர்கள் மறுபடியும் கனி கொடுப்பார்கள். தப்பினவர்கள் சீயோனிலிருந்து எருசலேமிலிருந்து புறப்படுவார்கள். அது எதை காண்பிக்கிறது? ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலேயே சீயோனா எருசலேமாய் மாறணும். நம்ம போய் சேர்ற இடம் சீயோன் எருசலேமா இருக்கலாம். ஆனா நீ இங்கேயே அதனுடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கணும். இங்கேயே நீ சீயோனாய் மாறணும். இங்கேயே நீ எருசலேமாய் மாறணும். ஒரு விசுவாசி புதிய எருசலேமுக்கு என்று அழைக்கப்பட்டவன், ஒரு ஊழியக்காரன் சீயோனுக்கென்று அழைக்கப்பட்டவன். ரெண்டு பேருக்கும் மொத்தமா சொல்லி இருக்கிறது அடுத்த வசனம். ஆகையால் இல்ல இன்னொரு இடத்துல இன்னொரு பகுதியில் சொல்லியிருக்கு, ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்ட எல்லா நபரும் பரிசுத்தன் என்று எண்ணப்படுவான். ஏசாயா 4:4 இதே வசனம் தான். சேம் எசேக்கியேல் ஏசாயா 37:32 தான் ஏசாயா 4ல சொல்லப்பட்டது. வாசிங்க. சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். தப்பி இருக்கிறவனுடைய பெயர் எருசலேமிலேயும் தரித்திருந்து சீயோனிலே மீதியாயிருந்து பிரச்சனையிலிருந்து தப்பினவன் அவன் பரிசுத்தன் என்று எண்ணப்படுவான். இந்த உலகத்திலேயே ஒரு சீயோனுடைய வேலையை நம்ம செய்யணும். இந்த உலகத்திலேயே ஒரு எருசலேமுடைய பூர்ணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடையணும். அதனால தான் சொல்லி இருக்கிறது, வா இங்கே ஏறி வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அது புதிய எருசலேம். ஒரு புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியை போல அது ஆயத்தமா இருந்தது. இந்த உலகத்திலேயே நீ ஒரு எருசலேமாய் மாறணும், சீயோனாய் மாறணும். நீ தப்பி பிழைத்தது அதற்காகவே என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கடைசியாக ஏசாயா 10:20 தப்பினவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். பாருங்க, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்கள். இந்த தப்பினவங்க அடுத்த ஸ்டெப் எங்க போகணும்னா, மறுபடியும் உன்னை அடிச்ச சாத்தான் கையிலே நீ போய் விடக்கூடாது. நல்லா படிச்சு பாருங்க. பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை நீ என்ன செய்யக்கூடாது? சார்ந்து கொள்ள கூடாது. இதுவரைக்கும் வியாதி, இதுவரைக்கும் பிரச்சனை, இதுவரைக்கும் போராட்டம், இதுவரைக்கும் உன்னை கேவலம், உன்னை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி துக்கப்படுத்தி உன்னை கண்ணீர் விட வைத்த அந்த சக்தியை போய் மறுபடியும் நீ பிடிச்சு கொள்ள கூடாது. மறுபடியும் அதே தருத்திரம், சாபம், அதே தடைகள், அதே போராட்டம், அதே கண்ணீர், அதே பிரச்சனை, அதே நெருக்கத்தில் நீ போய் உள்ள விழுந்துடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அவர்களை சார்ந்து அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். நாளாகம புத்தகத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தரை சார்ந்தால் என்ன நடக்கும், கர்த்தரை சார்ந்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும். கர்த்தரை சார்ந்தால் அந்த கப்பல் கரை சேரும், கர்த்தரை சாராவிட்டால் அந்த கப்பல்கள் எல்லாம் நொறுங்கி போகும். இப்படித்தான் பைபிள்ல சொல்லியிருக்கு. ஒரு சில ராஜாக்கள் தேவனை சார்ந்து கொண்டார்கள், ஒரு சில ராஜாக்கள் தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. சார்ந்து கொண்டவர்கள் ஜெயித்தார்கள், சார்ந்து கொள்ளாதவர்கள் தோற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யாரை சார்ந்து நிற்கிறோம்? அதை ஒரு கேள்வி போல நமக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. நீ சார்ந்திருக்கிற நபர் யார்? நீ தேவனை சார்ந்து கொண்டால் உனக்கு ஜெயம் கிடைக்கும், நீ மனிதனை சார்ந்து கொண்டால் உனக்கு தோல்வி கிடைக்கும். 2 நாளாகமம் 13:18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். நீ தேவனை சார்ந்து கொண்டால் நீ ஜெயிப்பாய். நீ உன்னை அடித்தவனை போய் சார்ந்து கொண்டால் தோற்று போய் விடுவாய். இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். கர்த்தரை சார்ந்து கொண்டால் நீ ஜெயிக்க முடியும், நீ மனிதனை சார்ந்து கொண்டால் உன்னுடைய அனைத்தும் நொறுக்கப்பட்டு போய்விடுகிறது. இதுதான் அன்றைக்கு நடந்த சம்பவம். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் இவைகளை விட்டு வெளியே வர விரும்புகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, அடித்தவனை தப்பினவர்கள் அடித்தவனை சார்ந்து கொள்ளக்கூடாது. அடிபட்டவர்கள் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இதுவரை நாம் பட்ட பாடுகள் போதும், நாம் பட்ட அவமானங்கள் போதும்.
நாம் அடைந்த கேவலங்கள் போதும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுண்டாகட்டும். இனிமேலும் நீங்கள் மறுபடி போய் அவைகளிலே சிக்கிக்கொள்ள வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு சில வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தப்பி வந்தவர்கள். தேவனுடைய இரக்கம் நம்மை தப்ப வைத்திருக்கிறது. சத்துருவின் வல்லமைகளை நாம் சார்ந்து கொள்ள கூடாது. தேவனை சார்ந்து கொண்டால் நீ பிழைக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடி அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. வஞ்சகமாய் நடக்கிற மாம்ச இச்சைகளிலே மறுபடி சிக்கிக்கொள்ளக்கூடாது. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சடுதியான திகிலில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மாயையான வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மறுபடியும் விக்கிரக ஆராதனையில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. யெரொபெயாமின் பாவத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பொன்னையோ வெள்ளியோ இச்சித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் தப்பினவர்கள் அந்த இடத்துல தங்கி தெரியாமல் தூரத்திலே கர்த்தரை நினைத்து எருசலேமை உங்களுடைய ஞாபகத்தில் கொண்டு வந்து நீங்கள் முன்னேறி வாருங்கள். கர்த்தர் உங்களை தப்ப வைத்ததுக்கு காரணம் கர்த்தருடைய கீர்த்தியையும் மகிமையையும் புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் தப்பினவர்கள் நீங்கள் எருசலேமும் சீயோனாய் மாறி இந்த உலகத்திலிருந்து மகிமை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். மறுபடியும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை சேதப்படுத்தின, காயப்படுத்தின, அடித்த, கேவலப்படுத்தின சக்திகளை நீங்கள் மறுபடியும் சார்ந்து கொள்ளாமல் தேவனை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். நீ தப்பினால் கிளை உனக்கு அலங்காரமாயிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தப்பினவர்களுக்கு ஏசாயா 4:2 சொல்லி இருக்கிறது, தப்பினவர்களுக்கு கிளை ஒரு அலங்காரமா இருக்கும். அது என்ன கிளை? அந்த கிளையை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா 11:1 அந்த கிளையை பற்றி இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு கிளை. அந்த கிளையை பற்றி இன்னும் சரியா நீங்க விளங்கிக் கொள்ளணும்னா சகரியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 3:6 அதுதான் இயேசு. கிளை கிளை என்ன? 3:8. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். கிளை எண்ணப்பட்ட தாசனாகிய அவரை நான் வரப்பண்ணுவேன். எவ்வளவு அருமையான வசனம். கிளை யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த ஜனத்துக்கு தப்பினவர்களுக்காக இந்த கிளை எண்ணப்பட்ட தாசன் என்ன செய்ய போகிறார்? சீக்கிரமாய் வரப்போகிறார். தப்பி கரை சேர்ந்து எதிலும் சிக்கிக் கொள்ளாமல் கர்த்தரை எருசலேமை நினைத்து சீயோனாய் வாழ்ந்து கனி கொடுத்து கர்த்தரையே சார்ந்து கொண்டு வாழுகிற ஜனங்களுக்காக கிளை எண்ணப்பட்ட ஒரு அலங்காரமான ஒரு வல்லமை என்ன செய்கிறது? அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசன், அவரை நான் வரப்பண்ணுவேன். அவர் வரும் பொழுது அந்த கிளைதான் அவருடைய நாமம். வாசிங்க சகரியா 6:12. அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்த கிளை அலங்காரமாய் இருக்கும். அந்த கிளைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிளை எண்ணப்பட்ட தாசன். இந்த இஸ்ரவேலிலே இந்த சூழ்நிலைகளில் தப்பி பிழைத்து ஜீவிக்கிறவர்களை, எதிலும் சிக்கிக் கொள்ளாமல் கர்த்தருக்காக நிற்கிறவர்களை இந்த கிளை என்றும் தாசன் அவர்களை சந்திக்க புறப்பட்டு வருவார் என்று அழகாக சொல்லி இருக்கிறது. இந்த கிளை எண்ணப்பட்ட தாசன் சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். தப்பினவர்கள் அவரை கடைசியாக நாம் போய் அவரை சந்திக்க வேண்டும். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் எதிலும் சிக்கிக் கொள்ளாமல் கிளை எண்ணப்பட்ட தாசன் வரும்பொழுது நாம் அவரை சந்திக்க வேண்டியது அவசியம். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். மகிமையிலிருந்து அவர் வரப்போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, சில நிமிடங்கள்
தப்பினவர்கள் உங்களுடைய நிலவரங்களை நீங்கள் மறுபடியும் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நீ தப்பின நிலவரத்தில் முன்னேற வேண்டும், இயேசுவை சந்திக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இதற்காகவே தேவன் சபையை சுற்றி இருக்கிறார். இதற்காகவே சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதற்காகவே உன்னையும் என்னையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். இதற்கு அப்பாற்பட்டு எதையாவது சிந்தித்துக் கொண்டு, ஏதாவது மன வருத்தங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு, ஏதாவது தோல்விகளுக்கும் பாவங்களுக்கும் மாம்சங்களுக்கும் நீங்கள் சிக்கிக்கொண்டால் உங்களுடைய நிலவரம் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் மோசமாய் இருக்கும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின நான் மறுபடியும் எதிலும் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசி இருக்கிறார். கர்த்தாவே, நான் எதிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க எத்தனை பேரு? எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் என் வாழ்க்கையில ஜீவன் போகிற வரைக்கும் நான் எதிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படி ஆசைப்படுகிறவங்க எத்தனை பேர்? எந்த கண்ணிலையும் நான் சிக்கிடக்கூடாது, மறுபடி மாம்ச இச்சையில சிக்கிடக்கூடாது, உலகத்தின் ஆடம்பரங்கள்ல சிக்கிடக்கூடாது, மறுபடி நான் விக்கிரகத்துல போய் சிக்கிடக்கூடாது, மறுபடியும் அந்த பாவம் இந்த பாவம் எதில நான் சிக்கிடக்கூடாது, ஏதாவது மாயையிலே நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது, ஏதாவது பிழைப்புக்கு எடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, ஏதாவது திகில்களில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நாம் அதற்காக ஜெபத்தில் தரித்திருப்போம். ஆமென், ஆமென். வாயை திறங்க பார்க்கலாம். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தாவே, ஆமென். உன் கால்கள் எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடி உனக்கு காப்பார், உன்னை காப்பார். நீ சறுக்குகிறது என்று சொன்னால் அவருடைய கிருபை உன்னை தாங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் டைம் தர்றேன். நீங்க உங்களுக்குள்ளேயே போராடுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் எதிலேயே சிக்கிக்கொள்ள கூடாது. வாலிபர்களே, பெற்றோர்களே, ஷரபாலாக்கா ராபாகாத்து ராபாகாத்து ரானியா ரிகதனமாங்கா ரபஹரிதனமாங்கா ரிவதரேகது ஐக்னாமானியா. ஹalleluya hallelujah hallelujah dalibala bahariara bala bangara managadu nagadurani ana ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வல்லமையிலிருந்து தப்புவிக்கப்படணுங்க. எந்த வல்லமையிலும் சிக்கிக்கொள்ள கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வார்த்தையில் மேல உள்ள நிச்சயத்தோடும் பல காரியங்களை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து முன்னால அடி எடுத்து வச்சிட்டீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் கன்னிகள், அப்படிதான், அதான் உலகம். ஆனா கர்த்தர் உன்னை இவைகளுக்கு ஒரு எச்சரிப்பு உனக்கு கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, கவனமாயிரு. எவ்வகையான பட்சியானாலும் அதற்கு முன்பாக வலை விரிக்கிறது விருதா. முன்னால பிசாசு வலையை விரிச்சிட்டாங்கிறத கர்த்தர் இன்னைக்கு உனக்கு காண்பிச்சிட்டாரு. நீ எக்காரணத்தை முன்னிட்டு அதுல சிக்க கூடாது. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? தலையை கீழே போடாத, தலையை உயர்த்து. ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவரே உன் நம்பிக்கையா இருந்து உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார்.
ஆமென். இப்ப நீங்க எல்லாரும் நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் மட்டுமல்ல, என் மனைவி சிக்கக்கூடாது, என் புருஷன் சிக்கக்கூடாது, என் பிள்ளைகள ஒரு பிள்ளை கூட சிக்கக்கூடாது. உண்மையான நீ சரியான ஒரு பெற்றோரா இருந்தா இப்ப ஜெபிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊழியர்களும் ஜெபிங்க. கர்த்தாவே, எந்த ஊழியனும் சிக்கக்கூடாது, எந்த விசுவாசியும் சிக்கக்கூடாது. ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் குடும்பத்துல யாரும் அவனுடைய கண்ணில சிக்கக்கூடாது, இன்றைக்கல்ல என்றைக்கும் சிக்கக்கூடாது. ஆமென், ஆமென். இந்த உலகம் உன்னை வஞ்சிக்கும், தந்திரமாய் ஏமாற்றும். கவனமாயிரு. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் நீங்கள் மறுபடியும் அதில் தங்கக்கூடாது. எருசலேமை உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் கனி கொடுக்கும் ஜீவியத்துக்கு அடியெடுத்து வையுங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். அவருடைய கீர்த்தியை, மகிமையை ஜாதிகளுக்கு அறிவியுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் மறுபடியும் உன்னை அடித்து கேவலப்படுத்தின வல்லமையை சார்ந்து கொள்ளாமல் பரிசுத்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். சீயோனிலும் எருசலேமிலிருந்து புறப்படுங்கள். தப்பினவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். தப்பினவர்களை சேர்க்க கிளை என்கிற தாசன் வரப்போகிறார். சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களை சேர்க்க இயேசு வருகிறதில்லை. தப்பி கரை சேர்ந்து தன்னுடைய கீர்த்தியை, மகிழ்ச்சியை, மகிமையை அறிவித்தவர்களை, எருசலேமை நினைவில் வைத்துக் கொண்டவர்களை, பரிசுத்தரை சார்ந்து கொண்டவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த இயேசு, அந்த கிளையை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? இதோ நம்முடைய மீட்பர் வருகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் பூமியின் உருண்டையின் மேல் நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணோம்.